எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.2ஓட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ 6th சம் பார்த்துடலாம். இப் செட் எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ரோம்பஸ், ட்ரையாங்கிள். லிஸ்ட் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் சப்செட் ஆஃப் எஸ். இப்போ முன்னாடிலாம் செட்டான நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஷேப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஷேப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் சும்மா ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக. இப்போது சப்செட் ஆஃப் எஸ். சப்செட் வந்து சப்செட்னாவே என்னது, ஏல இருக்க எலமெண்ட் வந்து பில இருக்கும், அதுதான் வந்து என்னது சப்செட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இங்கே வந்து 5 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேஸ் 4 ஈக்குவல் சைட்ஸ். இப்போ இதில் இருக்க எலமெண்ட் வந்து அந்த எஸ்ங்கிற செட்ல இருந்தாதான் அது வந்து நம்ம இதோட சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேஸ் 4 ஈக்குவல் சைட்ஸ் அப்படின்னு சும்மா நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு வந்து 4 சைட்ஸ் ஈக்குவல் சைட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸ்கொயருக்கு இருக்கு 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், அது நமக்கே தெரியும். ரெக்டாங்கிளுக்கு வந்து 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது, அதனால அது வராது. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சர்க்கிள், அதுவுமே வந்து 4 சைட்ஸ் ஈக்குவலாக வராது. ட்ரையாங்கிளுமே வந்து 4 சைட்ஸ் ஈக்குவலாக வராது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ராம்பர்ஸ், இது மட்டும்தான் என்னது 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க இப்போ. ஸோ இந்த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் 4 ஈக்குவல் சைட்ஸ்னா எது ஈக்குவல் செட் ஆஃப் 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஸ்கொயர் அண்ட் ராம்பஸ். இது ரெண்டும் தான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்க, இந்த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் ரேடியஸ். நம்ம எந்த ஒரு ஷேப் வந்து ரேடியஸ் வச்சு ட்ரா பண்ணுவோம், சர்க்கிள். சர்க்கிளுக்கு தான் வந்து நம்ம ரேடியஸ் மெஷர் பண்ணி ட்ரா பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன வரும், சர்க்கிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்துடலாம். இந்த செட் ஆஃப் ஷேப்ஸ் இன் விச் தி சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் பாருங்க, இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணும்போது பாருங்க இப்படி நோட் பண்ணுவோம். இங்கே ஒரு 60 டிகிரி போடுவோம், இங்கே 60 டிகிரி, இங்கே 60 டிகிரி, இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இன்டீரியர் ஆங்கிள். ட்ரையாங்கிளில் இந்த 60 டிகிரி தான் வந்து நம்ம இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 இன்டீரியர் ஆங்கிள் 60 60 60 ஆட் பண்ணோம்னா நமக்கு 180 கிடைக்கும். சரிங்களா. ஸோ இந்த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி எதுக்கு வருது, ட்ரையாங்கிளுக்கு தான் வருது. ஸோ இதோட ஆன்சர் என்னது, ட்ரையாங்கிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் 5 சைட்ஸ். இங்கே வந்து எந்த ஷேப்புக்குமே 5 சைட்ஸ் வச்சு நமக்கு கொடுக்கவே கிடையாது. ஸோ இது வந்து என்னது, நல் செட் ஆர் எம்டி செட். ஓகேங்களா. இங்கே வந்து ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க அந்த ஹிண்ட்டை வச்சு நம்ம அந்த ஷேப்பை வச்சு இதோட சப்செட் வந்து கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். அங்கெல்லாம் வந்துமே டைரெக்டாகவே நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஷேப்ஸ் வச்சு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம சப்செட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 7th சம் போயிடலாம். 7th சம் பாருங்க, இஃப் செட் ஏ ஈக்குவல் டு ஏ கமா, இந்த செட்டுக்குள்ள இன்னொரு செட் கொடுத்துருக்காங்க ஏ கமா பின்ட்டு. அதுக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, சப்செட்ஸ் ஆஃப் ஏ. ஏக்கு வந்து நம்ம சப்செட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. இப்போ ஏஸ் ஈக்குவல் டு எம்டி, ஃபஸ்ட்டு வந்து சப்செட்னாவே எம்டி செட் எழுதிக்குவோம். ஸோ எம்டி செட் ஆர் இப்படி கூட எழுதிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலமெண்ட் எழுதுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் செட் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி எழுதுவோம், ஜாயின் பண்ணி எழுதுவோமா ரெண்டையும். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஸோ சப்செட் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு எம்டி செட் ஏ கமா பி, இந்த செட் வந்து அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். சப்செட்னாவே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலமெண்ட் எழுதணும், கொடுத்துருக்க எலமெண்ட்டை அப்படியே எழுதுங்க, தனித்தனியே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க எலமெண்ட்டை வந்து ஜாயின் பண்ணி எழுதணும். இப்படி தான் வந்து சப்செட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் டவுன் தி பவர் செட்ஸ். பவர் செட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பவர் செட்னாவே என்ன டெஃபினிஷன் பார்த்தோம், எல்லா சப்செட்டும் சேர்ந்தது தான் வந்து பவர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா பி ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கு வந்து நம்ம சப்செட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிப்போம்? எம்டி செட் போடுவோம். நெக்ஸ்ட்டு ஏ, நெக்ஸ்ட்டு பி, நெக்ஸ்ட்டு ஏ கமா பி. இந்த மாதிரி எழுதுனா இதுதான் வந்து என்னது? இதோட சப்செட். ஓகேங்களா? ஸோ பவர் செட்னா பி ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம்டி செட் கமா ஏ பி, நெக்ஸ்ட்டு ஏ கமா பி. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது? ஏவோட பவர் செட். நெக்ஸ்ட் பாருங்க, 3 எலிமெண்ட் ஸ்விட்ச் வந்திருக்கு. இந்த மாதிரி 3 எலிமெண்ட் ஸ்விட்ச் வந்திருந்தா எப்படின்னு பாருங்க. B is equal to ஃபர்ஸ்ட் தனி எம்டி செட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் தனித்தனியா எழுதணும் எலிமெண்ட்டை. ஃபர்ஸ்ட் சிங்கிளா எழுதணும். 2, நெக்ஸ்ட் ஒன் 3, நெக்ஸ்ட் 2 2 ஜாயின் பண்ணி எழுதுங்க. இந்த மாதிரி 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தா ஸோ 1, 2, நெக்ஸ்ட் 1, 3. அவ்வளோதான். ரிவர்ஸில் எழுதக்கூடாது. இந்த மாதிரி ஃபார்வர்ட் பொசிஷனில் தான் எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 2, 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 3 எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது சிங்கிள் செட் தான். அது இங்கே ஏற்கனவே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒன் டைம் எழுதுவோமா? ஸோ 1, 2, 3. ஓகேங்களா? ஸோ பவர் செட் ஆஃப் B is equal to empty set 1, 2, 3, 1, 2, 1, 3, next 2, 3, next 1, 2, 3. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிளா எழுதிக்கணும். அதுக்கடுத்து 2 2 ஜாயின் பண்ணி எழுதணும். 1, 2, 1, 3. நெக்ஸ்ட் 2, 3. நெக்ஸ்ட் வந்து இது மூணையும் ஜாயின் பண்ணி ஒரு டைம் எழுதணும். அதுதான் வந்து என்னது? சப்செட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ தேர்ட் சம் பாருங்க. PQRS இங்க வந்து 4 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிளா எழுதிக்கலாங்க. எம்டி செட் போட்டுருவோம். சிங்கிளா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் Q R S. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 2 2 கம்பைன் பண்ணி எழுதுவோம். ஸோ PQ, நெக்ஸ்ட் PR, நெக்ஸ்ட் PS. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டை எடுத்து கம்பைன் பண்ணி எழுதிக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் P எடுத்து எழுதியாச்சு. PQ, PR, PS. நெக்ஸ்ட் Q எடுத்துக்கோங்க. QR, நெக்ஸ்ட் QS. நெக்ஸ்ட் R எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா RS மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் 3 3 கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ஸோ என்ன வரும்? PQR வரும். ஃபர்ஸ்ட் PQR, நெக்ஸ்ட் PRS. ஸோ PRS. ஓகேங்களா? நெக்ஸ்ட் PQR PRS எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்னது வரும்? PQS. இந்த எலிமெண்ட் விட்டு பாருங்க. PQS இதுவும் எழுதிக்கோங்க. PQS. நெக்ஸ்ட் Q எடுத்துக்கோங்க. Q எடுத்துக்கிட்டோம்னா QRS மட்டும்தான் வரும். QRS. ஓகேங்களா? நெக்ஸ்ட் RS. R எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா RS மட்டும்தான் இருக்கு. அதை எழுதிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அதுக்கப்புறம் எந்த எலிமெண்ட்டுமே இல்லை. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த 4 கம்பைன் பண்ணி ஒரு டைம் எழுதிருங்க. PQRS. ஓகேங்களா? ஸோ பவர் செட் ஆஃப் D ஈக்குவல் டு எம்டி செட் PQRS, PQ, PR, PS, QR,
QS RS PQS PQR next PRS next QRS next PQRS சப்செட் கண்டுபிடிச்சு அப்படியே P of D is equal to நம்ம கண்டுபிடிச்ச சப்செட்ஸ் வந்து எழுதுனா அவ்வளோதாங்க பவர் செட்டு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. E ஈக்குவல் டு எம்டி செட், அவங்களே எம்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சப்செட்டுமே என்னது ஒன்லி எம்டி செட் தான் வரும். ஸோ P of E ஈக்குவல் டு எம்டி செட் மட்டும்தாங்க வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.